ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயருங்க. இன்றைக்கி சின்ன வயசில் என் வயசு ஒருத்தவங்களுக்கு அம்மா மீன் குழம்பு செஞ்சால் மாங்காய் போட்டு செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கிராமப்புறங்களில் அடிக்கடி மீன் குழம்பு செய்கிறது கிடையாது. அப்போல்லாம் எப்படின்னா மாதத்தில் ஒரு நாளோ இல்லை வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாலோ அந்த டைமில் மீன் வாங்கி செய்வாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் காலகட்டங்கள். அப்படி எங்கள் அம்மா செய்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கிற மீன் குழம்பு அப்படின்னா மாங்காய் போட்டு செய்கிற மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ருசித்து ரசித்து சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இந்த 2025 இன்றைய தினத்தில் மாங்காய் போட்டு மீன் குழம்பு, அதுவும் அம்மா ஸ்டைலில் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஊளி மீன் 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். மீன்காரங்கக்கிட்ட சொன்னாலே நல்லா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நல்ல ஒரு 150 கிராம் எடையுள்ள மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கீறி அரைக்கிறதுக்காக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். மாங்காய் மீடியமான புளிப்பு தான். ஒரு வேளை நீங்கள் எடுத்துருக்க மாங்காய் நல்ல புளிப்பாக இருந்ததுன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. தேங்காயோட அரை ஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. முதல்ல வெந்தயம் சேர்த்துட்டோம் அப்படின்னா வெந்தயத்தோட கசப்பு எண்ணெயில் இறங்கிடும். இப்போ நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் அல்லது நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பச்சை மிளகாய் 3யுமே ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. மண் சட்டியில் சீக்கிரம் எல்லா பொருளுமே உங்களுக்கு வதங்கிடும். மீன் குழம்பு பெரும்பாலும் மண் சட்டியில் செய்யும்போது அதோட சுவையே தனியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் அந்த மண் சட்டிக்குன்னு ஒரு மனமும் ருசியும் இருக்குதுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. சில பேர் அதிகமாக பூண்டு சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா வதக்கும் போதெல்லாம் பூண்டு சேர்க்க மாட்டாங்க. தேங்காயில் ஒரு 2 பல் பூண்டு மட்டும்தான் சேர்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நறுக்கி வச்ச மாங்காய் சேர்த்தாச்சு. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. மாங்காய் வேகிற டைமுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாக்கள் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போவெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்சியெல்லாம் கிடையாது. அம்மிக்கல்லாம் நல்லா நைஸாக தேங்காய் அரைச்சி எடுத்துப்பாங்க. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. புளியை கரைச்சி தேங்காய் சேர்த்துருக்குற அதே பாத்திரத்தில் புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. எப்போவும் தேங்காய் நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி அலசி வச்சுக்கோங்க. புளி நல்லா 2 தடவை கரைச்சி எடுத்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக உள்ள புளி வாங்கினீங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கலர் நிறம் கருத்தா மாதிரி வரும். கொஞ்சம் வெளேர்னு இருக்கிற புளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த புளியோட சுவையும் நிறமும் ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கரைக்கும் போது 2 கல்லுப்பு சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் அலசி வச்சுருந்த தண்ணியும் தேங்காயோடு சேர்த்தாச்சு. மீன் குழம்பு மசாலாத்தூள் நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கிலோ மீன், அதனால் 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மீன் குழம்பு மசாலா எடுத்துக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கை வச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மசாலா இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம குழம்புல சேர்க்கும்போது கையில் நல்லா மசாலா கரைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா எங்கிட்டும் திட்டாக இல்லாமல் மசாலா நல்லா கரைஞ்சி நல்லா கொதி நல்லா சூப்பராக அந்த மசாலா ஒன்று போல் அந்த ராஸ்மெல் போய் ரெடி ஆகிடுங்க. இப்போ மசாலாவை கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. மாங்காயும் இங்கே நல்லா வெந்துருச்சு. மாங்காய் இந்த அளவுக்கு நல்லா மசிய வெந்திருக்கணும்.
மாங்காயோட டேஸ்ட் மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் குழம்புல புளியோட அளவை கூடுதலோ கம்மியோ சேர்த்துக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துடுங்க. இப்போ நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீன் குழம்பு மசாலாவில் அதாவது உப்பு கிடையாது, காரம் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக இருக்கும். உப்பு மட்டும் பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் மீன் சேர்க்கும் போது உங்களுக்கு உப்பு வந்து கணக்காக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா தளன்னு கொதித்து நல்ல ஓரங்களெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு வந்து நல்லா ராஸ்மல் போக கொதிக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. குழம்போட அந்த மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்கணும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா மீன் வந்து கரைஞ்சிடும். அதுவும் குறிப்பாக மண் சட்டியில் நம்ம மீன் குழம்பு செய்கிறப்போ அந்த சட்டி சூட்டுக்கே மீன் வந்து வெந்துடும். அதனால் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு இல்லைங்க. ஊளி மீன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி அதனால தான் ஊளி மீன் வாங்கினேன். இதில் ஓரங்கள்லாம் முள் இருக்காது, நடுமுள் மட்டும்தான். பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்போ முள் அதிகம் இல்லாத மீனாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழம்புல இருக்க மீன் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. முள் இருந்துச்சுன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ பாருங்கள், மீன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கரண்டி விட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். போட்டு ரொம்ப கிண்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போது மேலாப்பில் கொஞ்சம் பச்சையாக உள்ள கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சூப்பராக குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் இந்த குழம்பு வந்து கொதிச்சுட்டு தாங்க இருக்கும். ஏன்னா அந்த மண் சட்டியோட சூட்டுக்கு இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்குது. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி விட்டு 5 நிமிஷம் கழித்து சாப்பாட்டோட சர்வ் பண்ணுங்கள். நல்லா சுட சுட சாதத்தோட இந்த ஊளி மீன் குழம்பு, மாங்காய் போட்டு செஞ்ச ஊளி மீன் குழம்பும் கூடவே மீன் ஃப்ரையும் கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.